சின்ன சின்ன மைனஸ் மட்டுமே இருந்துச்சு. என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நெருப்புல பத்தி எறியறதோட சில கேரக்டர்கள் வந்து போகும். ஒரு அதீத வன்முறை காட்சிகள் இந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பாண்டியராஜ் வந்து வழக்கமா அவர் வந்து குழந்தைகள் படம் எடுக்கிறதுல இங்க வந்து ரொம்பவே இயக்குனர்கள் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிற இடம். அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 3 படங்கள் கொடுத்தவர். பசங்க மெரினா, பசங்க டூ ஐக்கூ அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கான ஜானர் அப்படின்றது இங்க காணாம போயிட்டே இருக்கு. குழந்தைகளுக்கான சினிமா எடுக்கிறதுக்கு இங்க யார் சில பேர் தகுதியா இருக்காங்க, அதை வந்து தொடர்ந்து பண்ணலாம், அது மேல ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த அக்கறையோடு இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து பாண்டியராஜ். இன்னைக்கு வந்து எப்படி குடும்ப படங்கள் எடுக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க, இவருமே எடுக்கிறாரு. பட் குழந்தைகள் ஜானரை தொடர்ந்து படமா பண்ண முடியும் அப்படின்னா பாண்டியராஜ் நம்ம கை காட்டலாம். ஆனா அவரும் வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான படத்துல ஏன் வந்து இவ்வளோ அதீதமான வன்முறை காட்சிகளை வைக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதை அடுத்தடுத்து அவர் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன வேண்டுகோளா நம்ம வந்து வைக்கலாம். நல்ல சென்டிமெண்ட், எமோஷன் இதை வந்து ரொம்ப அழுதுகிட்டே சொல்லணும், வலிந்து திணிக்கணும் அப்படின்னு இல்லாம போற போக்குல சிரிச்சுக்கிட்டே எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஜாலியா கேஷுவலா சொல்ல முடியுமா, இந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஷட்டிலா போற போக்குல சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே நடிப்பு ராட்சசன்களாவே இருக்காங்க. கண்டிப்பா ஃபுல் படத்தையுமே வந்து அவங்க எடுத்து ஹோல்டு பண்ணி நிறுத்தியிருக்காங்க. அவங்களோட நடிப்பாலே அதை எடுத்திருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்தா எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு.